வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, எலுமிச்சம்பழம் செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சம்பழம் செடி நான் வாங்கி வச்சு 1.5 வருஷம் ஆகுது. இது நல்லாவே வளர்ச்சி இருக்குது. 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லாவே வளர்ந்துருக்குது, பெரிய மரமாக இருக்குது. காய் இருக்குது பாருங்க, காய் இருக்குது. அதே போல் இங்கிட்டும் ஒரு காய் இருக்குது. அது போக இன்னும் பிஞ்சுகள் வேற வந்துட்டுருக்குது. பிஞ்சுகள் இருக்குது, இன்னும் பூக்கள் வேற பூத்துட்ருக்குது. இதனோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகவே நல்லா இருக்குது. இதுக்கு நான் என்ன உரம் கொடுப்பேன் அப்படின்னா, தேமூர் கரைசலும் வேப்பெண்ணெய் கரைசலும் தான் நிறையா கொடுத்துட்ருப்பேன். வாரத்தில் ஒரு நாள் தேமூர் கரைசல் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துருவேன். 2 மாதத்துக்கு ஒருக்கா இதுக்கு அமுத கரைசல் கொடுப்பேன். அது இல்லாமல் பஞ்சகாவியாகவும் கொடுப்பேன். இதுதான் நான் இதுக்கு அதிகமாக நான் கொடுக்கறது. இதனால் இந்த வளர்ச்சினால தான் அதிகமான பூக்களும் காய்களும் பிஞ்சுகளும் நிறையா இருக்குது இந்த செடியில். இந்த லெமன் செடி வளர்க்குறவங்க எப்பயுமேவும் தேமூர் கரைசலும் வேப்பெண்ணெய் கரைசலும் அடிக்கடி கொடுங்க. வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலைன்னா அந்த செடியில் வந்து ஒரு மாதிரி புழு வந்துடும். அந்த புழு பச்சை பசேன்னு இருக்கும், குண்டாக இருக்கும். அந்த புழு வந்ததுன்னா செடியில் உள்ள இலைகளை பூரா அழிச்சிரும். செடியவே மொட்டையாக்கி விட்டுரும். அந்த புழு வராமல் இருக்கிறதுக்கு எப்போதுமே வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் என் செடிக்கு நான் பராமரிச்சுட்டு வர்றது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் எலுமிச்சம் செடியை வளர்க்கணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்லாவே ரிசல்ட் தருது. இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you.